வணக்கம். வாங்க, நாம எல்லாரும் ஒரு பயணம் போகலாம். எங்கேயும் வெளியல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப மர்மமான ஒரு போர்க்களத்துக்குள்ள. அது வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற நம்ம மூளைக்குள்ள தான் இருக்கு. உங்க தலையெழுத்துக்கான அந்த நிரந்தரமான ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த ரகசியத்துக்கான சாவி உங்க மூளைக்குள்ள ரொம்ப ஆழமா பொதிஞ்சு கிடக்கு. வாங்க, அந்த ரகசியம் முடிச்ச அவிழ்க்கலாம். நம்ம பயணத்தோட முதல் கட்டம் மூளையோட ரகசிய கருவூலம். இங்க நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற மிட் பிரெயினுங்கிற அந்த ஒரு மர்மமான இடத்த பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த மிட் பிரெயினை பத்தி ரெண்டு அழகழகு கண்ணோட்டம் இருக்கு. ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது நம்மளோட உணர்ச்சிகளையும் நினைவுகளையும் கண்ட்ரோல் பண்ற லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சித்தர்கள் இதை இன்னும் ஆழமா பார்த்திருக்காங்க. இது வெறும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற இடம் இல்ல, நம்ம ஆழ்மனசோட கருவூலம், நம்ம விதியோட விதைகளை சேமிச்சு வைக்கிற இடம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கருவூலத்துல அப்படி என்னதான் இருக்கு? பாத்தீங்கன்னா அங்கதான் நாம எத்தனையோ பிறவிகளா செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட விதைகளும் அப்படியே தூங்கிட்டு இருக்கு. ஒரு டார்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம நரம்பு செல்கள்ல ஒரு நிரந்தர பதிவா. இததான் நியூரல் பேட்டர்ன்ஸ்னு சொல்றோம். சோ இது வெறும் மூளையோட ஒரு பாட்டு இல்ல, நம்ம கர்மாவையே டிசைட் பண்ற ஒரு ப்ரோக்ராமிங் சென்டர். சரி, இப்ப வாங்க, அந்த கருவூலத்தோட மையமான ஒரு மர்மத்துக்குள்ள போலாம். அதாவது நியூரான்களின் சிறைச்சாலை. இந்த கைது செய்யப்பட்ட நியூரான்கள் அப்படிங்கிற கான்செப்ட கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நியூரான் எப்படி கைதியாகுது? அதுக்கு 4 ஸ்டெப் இருக்கு. 1, நமக்கு ஒரு பயங்கரமான ஆசை வருது, இல்ல ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டோம். 2, உடனே நம்ம மிட் பிரெயின்ல அதுக்குன்னு ஒரு புது நரம்பு பாதை உருவாகுது. 3, அந்த பாதை அப்படியே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஒரு லூப் மாதிரி ஆகிடுது. கடைசியா 4வது ஸ்டெப், நம்ம உயிர் சக்தியோட ஒரு சின்ன துகள் அந்த லூப்குள்ள போய் மாட்டிக்குது. சயின்ஸ் படி இது ஒரு அடிக்ஷன் லூப்னு சொல்லலாம். ஆனா சித்தர்கள் நம்ம உயிர் சக்தியே அங்க சிறைப்படுதுன்னு சொல்றாங்க. இதுக்குதான் சித்தர்கள் கைது செய்யப்பட்ட நியூரான்கள்னு பேர் வச்சாங்க. நாம செஞ்ச ஒரு வினைக்கு சரியான எதிர்வினை வர்ற வரைக்கும் அந்த உயிர் சக்தி தொண்ட அந்த நியூரான்குள்ளேயே முடங்கி கிடக்கும். எப்படா விடுதலை கிடைக்கும்னு காத்துக்கிட்ட. அப்போ இந்த ஜெயில இருக்கிற நியூரான்கள் எல்லாம் சும்மா அமைதியா தூங்கிட்டு இருக்குமா? இல்லவே இல்ல. அதுங்க மெதுவா அதிர ஆரம்பிக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில கர்மாவோட ஆட்டமே ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா சந்திரமுகி படத்தை நினைச்சுக்கோங்க. அந்த படத்துல எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திடீர்னு நிகழ்காலத்துல ஒரு ஆவேசமா வெடிக்குதோ, அதே மாதிரிதான் இதுவும். எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி தீர்க்கப்படாத ஒரு எனர்ஜி திடீர்னு நம்மள கண்ட்ரோல் எடுக்கிறது இப்படிதான். உங்களுக்கே இது நடந்திருக்கும் இல்லையா? காரணமே இல்லாம திடீர்னு ஒரு கோவம், ஒரு இனம் புரியாத பயம், இல்லனா ஒரு தீராத ஏக்கம் வந்திருக்கா? அதுக்கு காரணம் இதுதான். உங்க மிட் பிரெயின்ல கைதாகி இருக்கிற ஒரு நியூரான் அப்படி வைப்ரேட் ஆகுது. அதை தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்க வாழ்க்கையில அதுக்கேத்த ஒரு சூழ்நிலைய உருவாக்க முயற்சி பண்ணுது. சொல்லப்போனா இது உங்க ஆழ் மனசுல இருந்து வர ஒரு சிக்னல். சரி, இப்ப நாம இந்த பகுதியோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்படி ஜெயில இருந்த ஒரு நியூரான் ஃபைனலா விடுதலையாகும்போது என்ன நடக்கும்? ஒரு நியூரானோட விடுதலை பயணம் இது ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ். மொதல் ஸ்டெப் ரிலீஸ். அந்த நியூரான் லூப்ல மாட்டியிருந்த உயிர் சக்தி வெளியே வருது. 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியா மாறுது. 3வது அசென்ஷன். அந்த எனர்ஜி நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற பீரியல் சுரப்பியை தாண்டி மேல போகுது. கடைசி ஸ்டெப் யூனியன். அது நேரா நம்ம ஆன்மாவோட, அதாவது சிவத்தோட போய் ஒன்னாக கலக்குது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த வார்த்தைய பாருங்க, ஞானச் சரவெடி. எவ்ளோ அழகான உருவகம்! ஒவ்வொரு நியூரானும் விடுதலையாகும்போது நம்ம மூளைக்குள்ள ஒரு ஞான பட்டாசு வெடிக்குதாம். அப்பதான் ஓ, இதுதானா விஷயம்னு நமக்கு ஒரு புது உண்மை புரியுது. ஒரு ஆழமான ஞானம் நமக்குள்ள உதயமாகுது. சரி, எல்லாம் ஓகே. நாம புதுசா நியூரான்களை ஜெயில தள்ளாம ஏற்கனவே இருக்கிறவங்கள விடுதலை பண்ற இந்த ப்ராசஸ்க்கு நாம எப்படி உதவலாம்? ஆனா இப்போ இருக்கிற நிலைமை நமக்கு ஒரு பெரிய சவால். சோஷியல் மீடியா, அடுத்தவங்கள பார்த்து வர்ற பொறாம, நம்ம கெட்ட பழக்கங்கள், இது எல்லாமே டெய்லி ஆயிரக்கணக்கான புது நியூரான் ஜெயில்களை உருவாக்குது. நம்மளோட எனர்ஜிய அப்படியே உறிஞ்சி எடுக்குது. நம்ம உள் மனசு சுத்தப்படுத்த இதோ 3 சிம்பிளான வழிகள். 1, மௌனம். இது புதுசா நியூரான்கள் கைதாகிறத தடுக்கும். 2, பக்தி. இது பழைய நியூரான் ஜெயில்களோட பிடிய கொஞ்சம் லூஸ் பண்ணும். 3, வாசி, அதாவது மூச்சு பயிற்சி. இது மெதுவா அந்த நரம்பு முடிச்சுகளை அவிழ்த்து உள்ள இருக்கிற உயிர் சக்தியை ரிலீஸ் பண்ணும். அதனால ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க.
உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அது உங்க மிட் பிரெயின்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நியூரானை விடுதலை பண்றதுக்காக உங்க ஆழ்மனசே போடுற ஒரு டிராமா. அந்த நாடகத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க இன்னும் சுதந்திரமாவீங்க. கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட முடிச்சுக்கலாம். உங்க மூளை ஒரு சிறைச்சாலை இல்ல, அது உங்களை விடுதலைக்கு கொண்டு போறதுக்காக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு யாக குண்டம். இந்த புது பார்வையோட உங்க உள்மன பயணத்தை தொடருங்க. நன்றி.